மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் செய்ய போகிற பயிற்சி இரத்த ஓட்டம், அனைத்து இரத்த ஓட்டத்தையும் அப்பர் பாடி, அதாவது மேல் உடம்புக்கு இரத்த ஓட்டத்தை பாசற பயிற்சி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். புதுசு செய்கிறவங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யுங்க. அதே மாதிரி ஒன்றுலேயும் ஒரு 10 கவுண்ட்டு 10 வினாடி ஹோல்டு பண்ணுற மாதிரி பாருங்கள். வந்த வரைக்கும் செய்யுங்க. இதில் ஃபஸ்ட்டு செய்கிறது அதாவது பாதி உடம்புக்கு ரத்த ஓட்டம் பாசுகிற பயிற்சி. அடுத்தது மூளைக்கு ரத்த ஓட்டம் செலுத்துகிற பயிற்சி. மூளைக்கு இதயத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். வந்த வரைக்கும் செய்யுங்க. பாருங்கள். இந்த பயிற்சி நமக்கு அரை உடம்புக்கு, அதாவது அரை மேல் பாடிக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிற பயிற்சி. கீழே வரும்போது அப்படியே ஸ்லோவாக வரணும். ஏன்னா ரத்த ஓட்டம் நமக்கு மேல் நோக்கி இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை கீழே இறக்கும்போது ஸ்லோவாக வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் சர்க்குலேஷன் கீழ்ப்பக்கம் போகும். வேகமாக விடக்கூடாது. உங்களுக்கு இது கஷ்டமாகுது அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போது கஷ்டமாகுதுன்னாக்கா இருக்கிறீங்க, காலை மடக்கிங்க, கீழே வச்சுக்கின்னு அப்படி தீத்திக்கினே போங்க. ஸ்லோவாக பொறுமையாக ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழ் நோக்கி பொறுமையாக போகணும். வேகம் விட்டாக என்ன ஆகுனாக்கா ஒரே துரிதமாக போகக்கூடாது. நல்லா ஸ்லோவாக எப்படி மேலே ஏற்றுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கீழே இறங்கணும். அதனால் ஸ்லோவாக காலை இறக்குங்க. இப்போ பண்ணது 1வது. இது நமக்கு பாதி உடம்பு கீழே இருந்ததுனால இந்த பாதி உடம்புக்கு நமக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடச்சிருக்கும். இப்போ அடுத்து செய்ய போகிற பயிற்சி எப்படின்னாக்கா, ஃபுல் ரத்த ஓட்டமும் மூளைக்கும் நுரையீரலுக்கு இதயத்துக்கு செல்லக்கூடிய பயிற்சி. இதில் என்ன ஆகுனாக்கா, மூளைக்கு நல்ல ஆரோக்கியமான பயிற்சி. இதயம் நல்ல ஆரோக்கியமாக துடிக்கக்கூடிய பயிற்சி. ஏன்னா ரத்த ஓட்டம் துரிதமாக கிடைக்கிறதுனால இந்த சின்ன சின்ன அடைப்புகள், பிளாக்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஞாபக சக்தி, அதாவது நிறைய பலன்கள் உண்டு. நுரையீரலுக்கும் நல்லா ரத்தத்தை தூய்மை பண்ணுற பயிற்சி சிறப்பாக செய்யும். இப்போ அடுத்தது பார்க்க செய்ய ஒரு பயிற்சி சர்வாங்க ஆசனம், அதாவது கிங் ஆஃப் ஆசனான்னு சொல்லுவாங்க. அருமையான பயிற்சி, சிறப்பான பயிற்சி. பாருங்கள். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி வராது. வந்த வரைக்கும் செய்யுங்க. நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன் பாருங்கள். இப்போ ரத்த ஓட்டம் இங்கே இருந்தது, இங்கேருந்து இங்கே வந்துக்குது. இப்போ இங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்கணும். பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. கையை கீழே அழுத்திங்கனாக்கா உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும். இது 2வது. அடுத்தது 3வது. பாருங்கள்.
படுத்துட்டோம். காலை மேலே தூக்குறோம். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகிறது கஷ்டமாக இருந்ததுனாக்கா மடக்கிக்கின்னு கீழே வச்சுக்கின்னு ஸ்லோவாக தீத்திக்கினே போகிறோம். அடுத்தது அடுத்த பயிற்சி பாருங்கள். அடுத்த பயிற்சி பாருங்கள். உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யுங்க. ஒன்று ஒரு 5 வினாடி, ஒரு 10 வினாடி முடிஞ்ச வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க. பண்ணிக்கணும். அடுத்து செய்கிற பயிற்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை செஞ்சாலே நீங்கள் போதும். அடுத்தது பாருங்கள். எல்லாமே முயற்சி பண்ணுங்க. ஒன்றுல ஒரு 5 வினாடி 10 வினாடி ஹோல்டு பண்ணுங்க. வந்த வரைக்கும் செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு காலை 90 டிகிரி வச்சுட்டு ஒரு காலை கீழே தரையை தொட்டோம். அது கொஞ்சம் ஆரம்பத்தில் புதுசாக செய்ய கஷ்டமாக இருக்கும். 90 டிகிரி வரலான்னு பரவாயில்ல, இந்த கால் பின்னாடி தரையை தொட்டலாம் பரவாயில்ல, வந்த வரைக்கும் செய்யுங்க. இப்படி வராது, வந்த வரைக்கும் செய்யுங்க. உடம்பு உங்களுக்கு
ஸ்ப்ரிங் மாதிரி ஆகிடும். அனைத்து உறுப்புமே உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும், செய்யட்டும். ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.